ம். இதுக்கப்புறம் நான் என்னடி பண்றது? இதுக்கப்புறம் பேயே அதோட டியூட்டியை முடிச்சுட்டு தூங்க போயிருக்கோம். மரியாதையா படுத்து தூங்கு. நான் அதை கேட்கல. நெக்ஸ்ட் லைஃப்ல என்ன பண்ண போறோம்னு நினைச்சாலே ஒரே பயமா இருக்குடி. ஏன்? ஆமா, இன்னும் 6 மாசத்துல காலேஜே முடிய போகுது. அதுக்கப்புறம் ஜாப் போகணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், கல்யாணம் வேற பண்ணணும். இது எல்லாத்துக்கும் மேல ஹரியர்ஸை வேற கிளியர் பண்ணணும். இதெல்லாம் யோசிச்சாலே எனக்கு தலையெல்லாம் சுத்துதுடி. ஏய், ஜாப் எல்லாம் கிடைச்சிரும்டி. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. விஷயமே இல்லையா? நிக்கிலா, நான் எம்பிபிஎஸ் இல்ல, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ரி. உனக்கு என்னம்மா, நீ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே உன்னை ட்ரைனிங் காமிச்சு பிராக்டிஸ் கொடுத்து டாக்டர் ஆயிடுவ. ஆனா நான் அப்படியா? காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க எப்படி போய் வேலை தேடி என்ன பண்ண போறோன்னு எனக்கே தெரியல. ஒரு கேரண்டியே இல்லாத கோர்ஸ் இது. ஏய் லூசு, நீ யோசிக்கிற அளவுக்கு இது அவ்வளவு பெரிய விஷயமே இல்ல. பாத்துக்கலாம். யோசிச்சு பாரு, ஆர்ட்ஸ்ல 3 வருஷம் ஜாலி, அதுக்கப்புறம் 40 வருஷம் காலி. எம்பிபிஎஸ்ல 5 வருஷம் காலி, ஆனா அதுக்கப்புறம் 40 வருஷம் ஜாலி. ஏய், என்னடி ஜாலி காலின்னு? எந்த ஃபீல்டா இருந்தாலும் அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கணும், படிச்சுட்டே தான் இருக்கணும். நீ பேசுறது எல்லாமே கரெக்ட். ஆனா இந்த மொமெண்ட் இருக்கு பாரு, அதுதான் ரொம்ப தப்பு. ஏன் அப்படி சொல்ற? நான் ஏஞ்சதே ரெஸ்ட் ரூம் போறதுக்கு. பாத்ரூம் போற ஒருத்திய உட்கார வச்சு இவ்ளோ நேரம் இந்த டாபிக்க பேசுறதே மனித உரிமை மீறல். புரிஞ்சுக்கோடி, எதுவுமே நம்ம கையில இல்ல. சிச்சுவேஷனே எல்லாத்தையும் மாத்தி கொடுக்கும். So just be ready for that. ஓகே, ஆனா ஒண்ணு, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன். எப்படிப்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் மாறவே மாறாது. சரி நீ பாடு. ஏய், நீ எங்க போற? ஷோ, சாரி சாரி, நீ போ. ஏதோ ஒரு வேகத்துல அந்த பக்கம் போயிட்ட. ஐயோ, படு. என்ன மேடம், ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுது. இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உன் வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனா மூஞ்சி அப்படி இல்லையே. ஏன் மூஞ்சியா? என்ன தெரிஞ்சுதா? அது எக்ஸாம் கிட்ட வருதுல்ல, அதான் கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு. நீ எக்ஸாம்க்கெல்லாம் பயப்படுறியா? என்னடி, நம்ம என்ன ஸ்கூல்ல படிக்கிறோம், காலேஜுக்கு வந்துட்டோம். ஓ, நீ ஏன் பேச புரிஞ்சு மாட்ட? போச்சு. நீ என்ன சொல்ல போறன்னு புரிஞ்சு போச்சு. காலேஜ் எக்ஸாம்லாம் ஈஸிடி, ஜஸ்ட் பேப்பரை ஃபில் பண்ணு, பாஸ் ஆயிடலாம். நீ பாஸ் ஆன அழகதான் நான் தான் பாத்துட்டு இருக்கேனே. சம்டைம்ஸ் அந்த ட்ரிக் மிஸ் ஆகலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் அவுட் ஆகும். கிழிச்ச. இப்படி பேசி பேசிதான் ஃபைனல் செம் வந்ததுக்கு அப்புறமும் 3 அரியர் வச்சிட்டு இருக்க. நல்லா யோசிச்சுக்கோ. எல்லாரும் காலேஜ முடிச்சிட்டு அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நானும் நல்ல மார்க் வாங்கிட்டேன்னா நல்ல ஜாப் கிடைச்ச உடனே நானும் அதுல போய் செட்டில் ஆயிடுவேன். இப்படியே நீ படிக்காம இருந்த, உன் வீட்டுல மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை ஹவுஸ் ஒய்ஃபாவே மாத்திடுவாங்க. இப்படியே இருக்க போறியா, இல்ல என் கூட சேர்ந்து நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல மார்க் வாங்கி நல்லா சம்பாதிச்சு இண்டிபெண்டன்ட் உமனா இருக்க போறியா? சொல்லு. நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனாலும் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். யோசிக்கிறியா? 4ல இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படிக்கிறோம், பாஸ் ஆகுறோம். அவ்வளவுதான். சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத என்ன. ஆமா, நான் பாஸ் ஆகுறதுல நீ ஏன் இவ்ளோ ஆர்வமா இருக்க? ஓ, நீ பாஸ் ஆகிறதுக்கு ஒன்னும் நான் ஆர்வமா இல்ல, நான் பாஸ் ஆகிறதுக்கு தான் நான் ஆர்வமா இருக்கேன். இல்ல, எனக்கு புரியல. இப்போ நான் படிச்சிட்டு இருக்கும் போது நீ என் பக்கத்துல உட்காந்து போனை நோண்டிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னால எப்படி என் படிப்புல ஃபோக்கஸ் பண்ண முடியும்? இதே நீயும் என் கூட சேர்ந்து படிச்சேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து படிச்சு நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகலாம்ல. அதுக்குதான். சரி, நான் யோசிக்கிறேன். முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. 4ல இருந்து படிக்கிறோம். டாட்.